இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் கல்யாணத்தை நிறுத்தியே தீரணும் அப்படின்னு ஒரு குடும்பம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்யாணம் எப்படியாச்சும் நடந்துடணும் அப்படின்னு ஒரு குடும்பம். இன்னொரு பக்கம் இந்த கல்யாணத்தை விட்டால் நமக்கு வேறு வழியே இல்லையே அப்படின்னு இருக்க பாண்டியனோட குடும்பம். ஏன் அப்படின்னா இப்போ செந்தில் ஓடி போனது, கதிர் ஓடி போய் கல்யாணம் பண்ணது அப்படின்னு ஊரெல்லாம் பரவலதுனால இப்போ சரவணனுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி கிடைக்கிற பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் மார்க்கெட்டே ஒரு மாதிரி குதர்க்கமாக இருக்குது. இப்போல்லாம் முன்ன மாதிரி கிடையாது, எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி அந்த கரண்ட் ட்ரெண்டுக்கும் பாண்டியனுடைய மைண்ட் செட்டுக்கும் ஒத்து வரல. பாண்டியன் ஓகே சொன்னால் தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு சரவணன் ரெடியாக இருக்காரு. பல பிரச்சனைகள். அதனால அந்த குடும்பம் எந்த கேள்வியும் கேட்காம தங்கமயில் குடும்பத்தை சம்மந்தமும் பேசி முடிச்சாச்சு. எவ்வளோதான் திருப்பி இது ஒத்து வராது, இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இது நல்லதில்லை அப்படின்னு மீனா சொன்னாலும் இவங்க யாரும் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. இது ஒரு பக்கம். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்தியே தீரணும். இங்கே ஏற்கனவே மயக்கம் போட்டு தங்கமயில் விழுந்துட்டாங்க. ஏன்னா அந்த நகையை அளந்து பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில். அதனால நம்ம மாட்டிப்போமோ, நம்ம குடும்பம் மாட்டி கல்யாணம் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குமரவேல் தன்னுடைய அப்பா சக்திவேல்கிட்டையும் சொல்லிடுறாரு, என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ பொண்ணை கடத்துறேன் அப்படிங்கிற பேரில் காமெடி ஒன்று பண்ணி கடைசியில் ராஜியும் சம்மந்தம் எல்லாம் மீனாவையும் பேய் கடத்தி வச்சிருக்காங்க. இவங்களை கடத்தி வச்சா எப்படா கல்யாணம் நிற்கும், யாரா நீங்களா லூசு பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைகள்லாம் போட்டுட்டு இருக்கிற சமயத்தில் எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கல்யாணத்தில் ஏகப்பட்ட கலைபரத்துக்கு நடுவில் கதிர் செந்தில்லாம் ஓடி போய் சண்டையெல்லாம் போட்டு அந்த ரவுடிகள்லாம் அடிச்சு இப்போ எப்படியோ ரெண்டு பேரையும் காப்பாற்றி கூட்டுற போகிறாங்க. ஸோ கூட்டு வந்ததுக்கு பிறகு கடைசி நிமிஷத்தில் கல்யாணம் நடந்துரும் தான் நமக்கும் தோணுது. ஏன்னா அந்த கல்யாணத்தை ரொம்ப நாள் நடக்குமா நடக்காதான்னு கொண்டு போயிட்டு தாலியெல்லாம் கட்டிட்டு அதுக்கு பிறகு உண்மைகள் தெரிய வரப்போகுது. அதாவது ஏகப்பட்ட பொய்களுக்கு மேலே பொய்களை அடுக்கி வச்சுருக்காங்க தங்கமயிலுடைய குடும்பம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரப்போகுது. ஆனால் அது இமீடியட்டாக தெரிய வரப்போதா, இல்லை ஃபஸ்ட் நைட்லாம் முடிஞ்சு சந்தோஷமாகி இந்த வீட்டில் எல்லாத்தையும் சேர்ந்ததுக்கு பிறகு ஓவராக பாக்கியம் கல்யாணம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் உண்மை என்ன தெரிஞ்சால் என்ன கல்யாணத்தை என்ன ரிவர்ஸாக பண்ண முடியும்னால டிவர்ஸ் ஆகிறவங்களாம் யாரும் இறங்க போகிறதில்ல, அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னா அவங்க கொஞ்சம் தைரியமாக தாம் தூம்னு சொல்லிட்டு வேணுனே அதிகாரம் பண்ணுறது, நக்கலாக பேசுறது, ரூம் விவகாரத்தில் வேணுனே மீனாவுக்கும் செந்திலுக்கும் இருக்க ரூமை பிடுங்கி கொடுக்கறது அப்படிங்கிற விஷயங்கள் இல்லை. அட்லீஸ்ட் கதிர்ராஜோட ரூமை பிடுங்கி கொடுக்கறதுன்னு பல விஷயங்கள் செய்ய போகிறாங்க. எல்லாத்துக்கும் பிறகு தான் அவங்க படிக்கலை, வயசு ஜாஸ்தி, போட்ட நகையெல்லாம் போய், அவங்க அப்பாவை பற்றி சொன்னதெல்லாம் போய், பல விஷயங்களை பொய் மேலே பொய்யாக தான் சொல்லியிருக்காங்க அந்த குடும்பமே அப்படிங்கிறது சரவணனுக்கு தெரிய வரப்போகுது. அப்புறம் என்ன பூகம்பம் வெடிக்க போகுது, அது எப்படி தெரிய வரப்போகுதுங்கிறது வேறு இருக்குது. பக்கத்து வீட்டிலேருந்து முத்துவேல் தெரிஞ்சுட்டு வேணே நக்கலாக இதெல்லாம் போட்டு உடச்சார் அப்படின்னா பாண்டியன் சம கடுப்பாயிடுவார், கண்டமணி கோபமாயிடுவார், தங்கமயில வீட்டை விட்டு வெளில போமா அப்படிங்கிற நிலைமைக்கு ஆயிடுவார். அந்த அளவுக்கு என்ன ஆகுங்கிறத பார்க்கலாம். இல்லை கல்யாணமே நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுதாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் கல்யாணத்தை நிறுத்தி